இதோ தலைமை உரைக்காக நாடகவியலாளர் பிரளயன் அவர்கள். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய 2வது மாநாட்டின் ஒரு பகுதியாக இசைமேதை எம்பி சீனிவாசன் அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அவருடைய நூற்றாண்டு கடந்த மாதம் 20ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. அந்த நூற்றாண்டை நிறைவை சென்னை இளைஞர் சேர்ந்திசை குழு இங்கே இசைமேதை எம்பி சீனிவாசன் அவர்களுடைய சகோதரி ஜெயந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் நேரிலே தொலைபேசியில் பேசுகிற போது என்னை பேச மேடையெல்லாம் கூப்பிடாதீர்கள் என்று சொன்னார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் எங்களோடு இருப்பது எம்பிஎஸ் அவர்களே மேடையிலே அமர்ந்திருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். தயவுகூர்ந்து திரு ஜெயந்தி அவர்கள் மேடையிலே வந்து அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டினுடைய ஒரு பொது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். எம்பி சீனிவாசனுடைய பல பரிமாணங்களை பற்றி பேசுகிற ஒரு நூல் ஒன்று ஏற்கனவே இருக்கிறது. அதை பற்றி அறிமுகம் நடக்கவிருக்கிறது. இருந்தாலும் எம்பிஎஸ் அவருடைய பாரம்பரியம் என்பது தமிழ்நாட்டினுடைய இசை மரபில், குடும்ப தென்னிந்திய இசை மரபில் முக்கியமான பாரம்பரியம். அவர் திரை இசை கலைஞராக அறியப்பட்டது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, அகில இந்திய வானொலி மூலம் அவருடைய சேர்ந்திசை பாடல்கள் பரவலாக பிரபலமானது என்றாலும் கூட, அவருடைய பாரம்பரியம் என்பது இந்திய மக்கள் நாடக மன்றத்தினுடைய ஒரு இசை சாங் ஸ்குவாடோட ஒரு விருதுதான். அவர் இந்திய மக்கள் நாடக மன்றம் என்கிற அமைப்பு 1930கள் இறுதியிலே தொடங்கி கிட்டத்தட்ட 1950கள் இறுதி வரை தீவிரமாக செயல்பட்டு வந்தது. பிறகு இன்றைக்கு பல்வேறு அமைப்புகளில் இருந்தாலும் கூட அந்த தீவிரமான செயல்பாடு என்பது 50களின் இறுதிகளோடு ஒரு கட்டத்திற்கு முடிவுற்றது என்று சொல்லலாம். அவர்கள் இசையில் மிகப்பெரிய ஒரு இந்திய இசை மரபில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். அதற்கு முன்பு 3 விதமான இசை மரபுகளை அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். நம்முடைய சமூகம் தெரியும், ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துகிற சமூகம், சாதிய சமூகம், மேட்டிமை நியாயம் என்று, இயல்பு என்று, சுதர்மம் என்று நம்புகிற சமூகம். ஏற்றத்தாழ்வை இயல்பு என்றும் இயற்கை என்றும் அதுதான் நம்முடைய மண்ணின் மரபு என்று நம்புகிற சமூகம். நாட்டுப்புற இசையும் நாம் செவ்வியல் இசை என்று பெயர் சொல்கிறோம் என்றல்லவா, அதை செவ்வியல் இசை என்று நாம் வைத்த பெயர் அல்ல, அது மேற்கத்திய இசை மரபாளர்கள் கண்டுபிடித்த பெயர். அதற்கு எந்த வேறு பெயரை வேணாலும் நாம் வைத்துக் கொள்ளலாம். இவற்றை குறிப்பாக நாட்டுப்புற இசைக்கு ஏற்படுத்தி செய்கிற மேடைகள் வேறு, அதற்கான இடங்கள் வேறு. இப்படி இருந்த ஒரு மிகப்பெரிய பிரிவினை இருந்தது. நாட்டுப்புற இசை என்று நாம் இங்கே சொல்வது கூட ஒரு மண் சார்ந்த இசை, மண்ணின் மரபான இசையை தான் நாட்டுப்புற இசைன்னு சொல்லுகிறோம். மண்ணின் மரபான இசை நாம் இன்றைக்கு செவியல் இசை மரபான இசை தான். அந்த இரண்டுத்திற்கும் இடையிலே கோயிலுக்கு வெளியே நிகழ்த்தப்பட்ட இசை, கோயிலுக்கு உள்ளே நிகழ்த்தப்பட்ட இசை என்று இன்றைக்கு ஒரு பண்பாட்டியலாளர்கள் அதை அடையாளம் காண்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பெருந்தெய்வ கோயில்களுக்கு ஆகம வேத ஆகம கோயில்களுக்குள்ளே நிகழ்த்தப்படுகிற இசை, ஆகம வழிபாட்டுக்குள்ளே வராத தெய்வங்களுக்கு முன்னாலே நிகழ்த்தப்படுகிற இசை என்று கூட அதை பிரித்து கொள்ளலாம். இந்த இருவேறு பிரிவுகள் இருந்தது இல்லையா, இதெல்லாம் ஒரே மேடையில் என்றைக்குமே நிகழ்த்தப்பட்டதில்லை. இந்திய மக்கள் நாடக மன்றம் அதை உடைத்தது. மக்கள் மத்தியிலே புழங்குகிற இசையை இன்றைக்கு கூட நாம் முற்போக்கு மேடையில் மக்கள் மத்தியிலே எழுகிற இசையெல்லாம் நாட்டுப்புற இசை பின்னணி கொண்ட மண் சார்ந்த மரபிசையை நாம் அதிலே உந்துதல் பெற்ற இசைப்பாடல்களும் பாடுகிறோம். ஆனால் உண்மையிலேயே மண் சார்ந்த அந்த இசை எவ்வாறு பாடப்பட்டிருக்கிறதோ, எந்த பாடல் வரிகளோடு பாடப்பட்டிருக்கிறதோ அதோடு நாம் பாடுவதில்லை.
இந்திய மக்கள் நாடகம் மன்றம் அதை செய்தது. ஒரு நாட்டுப்புற பாடல்கள் என்றால் அது எவ்வாறு பாடப்பட்டிருக்கு, அதற்கு ஒரு தன்மை இருக்கும், அது ஒரு வாழ்க்கை இருந்தது அது சொல்ல இருக்கும், அல்லது ஒரு நெசவாளி எவ்வாறு வாழ்கிறான் என்பதை வாழ்க்கையை சொல்லி இருக்கும். அது போன்ற சில பாடல்களை தேர்வு செய்து அதை பாடினார்கள். மற்றொன்று, அந்த நாட்டுப்புற அந்த இசையினுடைய மெட்டுக்களை பயன்படுத்தி அதனுடைய வரிகள் ஒன்றதை பயன்படுத்தி உள்ளடக்கத்தை மாற்றி சமகால தன்மை கொண்டு அந்த தேசிய இயக்க தேசிய எழுச்சிக்கு ஏகாதிபத்திய எதிர்ப்புக்கு உள்ளடக்கங்களை எல்லாம் கொடுத்து அப்படி பாடுகிற இரண்டாவது வகை. பிறகு மரபார்ந்த செவ்வியல் இசையும் பயன்படுத்தினார்கள். இசை மரபிலே இதுவரை இந்தியாவிலே நடக்காத ஒன்று. இந்த இப்பொழுது கூட நடக்கலைன்னு சில இடத்துலலாம். அதை டிஎம் கிருஷ்ணா சொல்கிற மாதிரி இந்த மேடையில் இந்த இசை பாடப்படலை, அந்த இசை இன்னொரு இடத்துக்கு வரவே மாட்டேங்குது. அதனால் அவர் அதெல்லாம் செய்கிறார், குப்பத்தில் போய் இசை கச்சேரியெல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு 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 பல கேள்விகளை கேட்கிற ஒரு விஷயமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் இந்திய மக்கள் நாடக மன்றம் செய்தது. பிறகு இவற்றை பற்றிய விவாதங்கள் எல்லாம் நடந்தது. அப்பொழுது அவர்கள் இதுவும் இல்லாமல் அதுவும் இசை, நீங்கள் மேற்கத்திய இசை மரபிலிருந்தும் உந்துதல் பெறுகிறோம், இந்திய இசை மரபிலிருந்தும் உந்துதல் பெறுகிறோம், இந்திய மண் சார்ந்த வட்டார மரபிலிருந்தும் உந்துதல் பெறுகிறோம், நாம் ஒரு புதிய இசையை உருவாக்குகிறோம் என்றால் அதற்கு என்ன பெயர் வைப்பது? இந்திய மக்கள் நாடக மன்றம் மேடையிலே பாடப்படுகிற பாடல்களுக்கெல்லாம் என்ன பெயர் வைப்பது என்றெல்லாம் போகிற போது அவர்கள் ஒரு பெயர் வைக்கிறார்கள். அது கனசங்கீத். கனசங்கீத் என்றால் அது வங்காள சொல். கன என்றால் ஜனம், ஜனசங்கீத், மக்கள் இசை என்று பெயர் வைக்கிறார்கள். அப்படி பாட்ட ஒரு மரபு உருகிற போதுதான் இந்த சேர்ந்திசை என்கிற ஒரு மரபு உருவாகிறது. சேர்ந்திசை மரபுக்கு மிக முக்கியமான காரணம் இல்லை. இந்திய மரபில் இசை ஒரு மனோதர்மம், ஒரு தனி மனிதனுடைய முயற்சி, தனி மனிதனுடைய கற்பனை, தனி மனிதனுடைய கற்பனை, அவனுடைய ஆழ்ந்த ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு ராகத்தை வெவ்வேறு விதமாக பாடுவான். அதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு மரபு நம்முடையது. அது மண் சார்ந்த நாட்டுப்புற இசையாக இருக்கலாம், அல்லது கோவில் சார்ந்த இந்த இசையாக இருக்கலாம், இது போன்ற இசையாக இருக்கலாம். ஆனாலும் இது இந்திய மரபில் இருந்தது. இல்லாத ஒன்று இல்லாத ஒன்று தனி மனிதர் மட்டுமல்ல, அது மனித கூட்டு. மனித கூட்டினுடைய கலை என்பது மனித கூட்டினுடைய ஒரு முயற்சி. அப்பொழுது இசை என்பது குரல் அல்ல, குரல்கள். இசை என்பது உழைப்பு. இசை என்பது மனித கூட்டினுடைய கூட்டுழைப்பு என்கிற ஒரு தனி மனிதனை முன்னிறுத்தாத ஒரு விதமான ஒரு அணுகுமுறையை இசையிலே கொண்டு வருகிற முறை இந்த உலகம் முழுக்க உருவாகிறது. அது எழுதப்படுகிறது. இந்திய இசை எழுதப்பட முடியாது என்று சொல்வார்கள். இந்திய இசை ஏன் எழுதப்பட முடியாதவர்கள்? சினிமா இசை தான் இந்தியாவில் எழுதுகிறாங்க. நம்முடைய மரபான இசை எழுதுவதில்லை. ஆரோவணம் அவரோவணம் தான் எழுதுவோம். ஆனால் ஒவ்வொருவரும் அந்த ஆரோவணத்தை அவரத்தை வச்சு பலவிதமாக அதை விநியோகம் பண்ணுவார்கள். அதை முழுசாக ஒவ்வொருத்தர் எழுதுறதில்லை. ஆனால் மேற்கத்திய இசையை முழுசாக எழுதிடுறாங்க. அவர் என்ன கற்பனை செய்தார்களோ அதை தான் எல்லாருமே திருப்பி செய்ய வேண்டும். இந்த ஒரு மாறுதலை கொண்டு வருகிற ஒரு மக்கள் இசை, வெகுஜனங்கள் மத்தியிலே ஒரு இசையை கொண்டு வருகிற ஒரு முயற்சி தான் சேர்ந்து இசை. அதில் தென்னிந்தியாவிலே இதை ஒரு தொடங்கி வைத்தவர், பரவலாக்கி வைத்தவர், பயிற்சி அளித்தவர் என்றால் இசை மேதை எம்பி சீனிவாசன் அவர்கள் தான். அது அவருடைய மிக முக்கியமான இசை மரபிலே அவர் செய்த மிக முக்கியமான ஒரு மாற்றம். அதைத்தான் நீங்கள் முன்னால் பார்த்தீங்க. இன்று நிறைவிலையும் அவருடைய நேரடியான எம்பி சீனிவாசனுடைய குழுவான சென்னை இளைஞர் சேர்ந்திசை குழு இங்கே நிகழ்ச்சியை நிகழ்த்த இருக்கிறார்கள். அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னொன்று அவர்கள் இந்திய மக்கள் நாடகம் அவர் மாணவர் பருவத்தில் இருந்தபோது விஜய்சங்கர் போயிட்டார். விஜய்சங்கர் அப்பா இருக்கார். எங்கள் தோழர், எங்களுடைய தலைவர்கள் ஒருவர் பிஆர்சி பி ராமச்சந்திரன், அவங்களாம் ஒரே மாணவர்கள், சக மாணவர்கள். அந்த 1946 இந்திய கப்பல் படை வீரர்கள்லாம் மிகப்பெரிய எழுச்சி நடக்குது. உண்மையிலே வெள்ளைக்காரன் பயந்து சென்றதற்கு மிக முக்கியமான காரணம் அதுதான் என்று சொல்லுவார்கள். 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு பல நாடுகள் விடுதலை அடைந்தது. இந்தியாவில் விடுதலை கொடுப்பதற்கு அவனுக்கு பல கேள்விகள், பல தயக்கங்கள் இருந்தது. அந்த தயக்கங்கள்லாம் முழுக்க இல்லாமல் அடித்தது தான் 1946 இந்த தல்வார் கப்பற்படை மாலுமிகளுடைய கிளர்ச்சி. அந்த கிளர்ச்சி இரத்த வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்படுகிற போது அந்த கிளர்ச்சி செய்த மாலுமிகளுக்கு எதிராக இந்தியா முழுக்க போராட்டம் வெடிக்கிறது. சென்னையில் மிகப்பெரிய போராட்டம்.
எங்களுடைய மகத்தான தலைவர், உழைக்கும் மக்களுடைய தலைவர் விபி சிதம்பரம் அதை சொன்னார்னு 1 மணி நேரம் சொல்லுவார். மகுடி வாசிப்பதை போல இருக்கும் அந்த ஊர்வலம். அந்த எழுச்சியை பற்றி அவர் பேசினார் என்றால் நம் உடல் சிலிர்த்து விடும். உடலெல்லாம் மயிர்கால்கள் கூச்செறியும், ரோமாஞ்சனம் செய்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வரலாற்று நிகழ்வில் எம்பி சீனிவாசனும் தோழர் பிஆர்சியும் ஒன்றாக ஊர்வலத்திலே சேர்ந்து அடி வாங்குகிறார்கள். அந்த மாணவ பருவத்திலே வந்த பிறகு அவர் இந்திய மக்கள் நாடக மன்றத்தில் ஈடுபடுகிறார். இந்திய மக்கள் நாடக மன்றத்தில் ஈடுபடுகிற போது 50களிலே இந்திய மக்கள் நாடக மன்றத்தினுடைய நினைவுகள் எதுவுமே, தமிழ்நாட்டின் நினைவுகள் எதுவுமே பதிவாகவில்லை. நீங்கள் இந்திய மக்கள் நாடக மன்றத்தின் அத்தனை செயல்பாடுகளும் அது பதிவாகி இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கல்ச்சுரல் மூமெண்ட் என்கிற 3 பெரிய தொகுப்புல சுதீப் பிரதான் அவர்கள் எல்லாவற்றையும் தொகுத்து இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு நினைவுகள் எதுவுமே யாரும் இங்கே கடத்தவில்லை, அவர்களும் பதிவு செய்யவில்லை. சில பதிவுகள் மட்டும் இருக்கிறது. 1947 நடந்த மாநாட்டில் இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர்கள் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார். செயற்குழுவிலே டி.கே. சண்முகமும் முகவை ராஜமாணிக்கமும் பங்கெடுக்கிறார்கள். அதுபோல் 1950கள் இறுதி வரை கே சுப்பிரமணியம், முகவை ராஜமாணிக்கம் போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அப்போது சாங் ஸ்குவாடில் எம்பி சீனிவாசன் போன்றவர்களாம் செயல்படுகிறார்கள் என்ற சிறிய குறிப்புகள் வருகிறது. ஆனால் அந்த இசை மரபில் வந்தபோது இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், ஒரு முறை சோவியத் யூனியனுக்கு போகிறார்கள். இந்திய மக்கள் நாடக மன்றத்தை சேர்ந்த அது என்எஸ் கிருஷ்ணனும் அப்பொழுது துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படுறார், அவரும் செல்கிறார். இதை பற்றி ஜெயகாந்தன் புக்கத்தில், இக்பால் புத்தகத்தில் அது குறிப்பு இருக்குது. ஜெயகாந்தன் ரொம்ப அடிக்கடி சொல்லுவார். நாங்கள் அடிக்கடி அவர் நேரில் பார்க்குற போது பேசுவார் மாதிரி. இங்கேருந்து எல்லாம் சோவியத் ரஷ்யாவுக்கு போகிறாங்க. அங்கே சின்னாமொழி என்கிற படம் திரையிடப்படுகிறது. அந்த படத்தினுடைய இயக்குனர் நிமாய் கோஷ் அவர் அங்கே சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு இவ்வளோ பிரமாதமாக படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் இங்கே கூட்டு வந்துடுறாங்க. அவரோட பேசி கன்வின்ஸ் பண்ணி சோவியத் ரஷ்யாவில் பார்த்தவரை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு என்எஸ் கிருஷ்ணன், கே சுப்பிரமணியம் போன்றவர்கள்லாம் அவரை அழைத்து தமிழ்நாட்டுக்கு வரவுகிறார்கள். அது 50களில் இறுதியில் வராரு. ஜெயகாந்த் இப்படி தான் சொன்னார். அவர் அங்கேயே இருந்தாலும் இருந்திருப்பார். அவரை கூட்டு அவரும் உருப்படலை, நாமளும் உருப்படலை. அவர் ஒன்றுமே பண்ணலை. 2-3 முயற்சிகள் தான் தமிழ் சினிமாவில் நடந்தது. பாதை தெரியுது பார் என்கிற ஒரு படம் நடந்தது. அதற்கு பிறகு பின்னாலே 2 படம் அவர் ஒர்க் பண்ணுறாரு. புது வெள்ளம்னு ஒரு படம், சூறாவளின்னு ஒரு படம். ஒரு 20 வருடங்கள் இடைவெளிக்கு அப்புறம், இடைவெளியே சும்மா தான் இருந்தார். ஆனால் என்ன செய்தார்கள், திரைப்படத்திற்கு போன எம்பி சீனிவாசன், நிமாய் கோஷ் இவங்கெல்லாம் போனதும் அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள். இருந்தாலும் அவர்கள் யார்? கம்யூனிஸ்டுகள் அல்லவா, உழைக்கும் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்லவா. அவங்க சும்மா இருக்க முடியல. இன்றைக்கி தமிழ் சினிமாவில், தென்னிந்திய சினிமாவில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளிக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்றால் அது பெப்சி தான். அப்போ எப்படி இருந்ததுன்னா 50கள் எல்லாம் தீனா சார் சொல்லுவார், வரல் அது வந்திருக்கல, அவர் மியூசிஷியன் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட். அவர் இசை ரெக்கார்டிங் முடிஞ்சதும் எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. பணம் கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. பல இசையமைப்பு, பல ரெக்கார்டிங்ஸு, பல ஒளிப்பதிவுகள், பாடல் பதிவுகள் பிறகு அந்த இசை கலைஞர்களுக்கு சரியான ஊதியம் கொடுப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருந்தது. முதலாக ஒரு 27 ட்ரேடு இருக்குது இன்றைக்கி பெப்சிலன்னா, அது முதல் ட்ரேடு யூனியனாக மாற்றப்பட்ட ஒரு ட்ரேடு என்பது மியூசிஷியன்ஸ் தான், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கு தான். அந்த பாடல் பதிவு முடிந்து வெளியே வந்ததும் அவங்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படும். அதற்கான ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியதும் மறைந்த எம்பிஎஸ் அவர்கள். அவர் இசை மேதை தான். அவர் அவருடைய கற்பனை, அவர் இசை கற்பனை என்பது உண்மைது. ஆனாலும் கூட அவர் ஒரு போராளியும் கூட. அவர் என்ன வாழுகிற இடத்தை எப்படி பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்க. அந்த இசைக்கலைஞர்களுடைய யூனியன் தான் பிறகு பலவிதமான யூனியன்கள் உருவாகவும், அது பிறகு பெப்சி என்று எல்லா விதமான 27 ட்ரேடு சொல்கிறாங்க இல்லையா சினிமாவில், ஒப்பனையிலிருந்து ஸ்டண்ட்டிலிருந்து எல்லாமே இருக்கிற 27 ட்ரேடுக்குமான ஒரு அமைப்பை உருவாக்கி அதை ஃபெடரேஷன் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஃபிலிம் ஃபெடரேஷன், பெப்சி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறதுல மிக முக்கியமான பங்களித்தவர் எம்பி சீனிவாசன் அவர்களும் நிமாய் கோஷ் அவர்களும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலைஞர்கள். அந்த எம்பிஎஸ்னுடைய மகத்தான நினைவுகளை இன்றைக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய மத்திய சென்னை மாவட்டம் பெருமையோடு இங்கே நினைவு கொண்டிருக்கிறது.
அதில் இந்த மேடையிலே உங்கள் தலைமை ஏற்பதற்காக நான் இங்கே வந்திருப்பதிலே உண்மையிலே நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அதன் அடிப்படையிலே நாம் நிறைவிலே எம்பிஎஸ் அவருடைய மெட்ராஸ் யூத் காயர் சென்னை இளைஞர் சேர்ந்திசை குழு ஒரு இசை நிகழ்ச்சியோடு தான் இந்த நிகழ்வு நிறைவு பெற இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இங்கே இருப்பவர்களை எல்லாம் நான் அழைக்கிறேன். முதலிலே இக்பால் அவர்கள் எழுதிய அந்த நூலை தீனா கலைமாமணி இசையமைப்பாளர் மரியாதைக்குரிய தீனா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இப்பொழுது அவர் எம்பிஎஸ்க்கு மரியாதை செய்கின்றார். உங்கள் முன்னால் அவர் இப்பொழுது உரையாற்றுவார்.